டொராண்டோ இந்த ஆண்டின் மிகப்பெரிய பனிப்பொழிவு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொராண்டோ நகரில் புதன்கிழமை இரவு தொடங்கி வியாழக்கிழமை மதியம் வரை பலத்த பனிப்பொழிவு இருக்கும் என கனடா சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் என்வாயர்மெண்ட் கனடா மஞ்சள் நிற yellow snowfall வார்னிங் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய பனிப்பொழிவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படும் பனிப்பொழிவு அளவு இந்த வானிலை ஆலோசனையின்படி சுமார் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கக்கூடும். இதனால் சாலைகளில் பார்வை திறன் விசிபிலிட்டி குறைவதற்கும் காற்றுடன் கூடிய பனிப்பொழிவு ப்ளோவிங் ஸ்னோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. கடும் குளிர் மற்றும் வெப்பநிலை மாற்றம் பனிப்பொழிவுடன் சேர்த்து வெப்பநிலையும் கடுமையாக குறையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வியாழக்கிழமை காலை நேரத்தில் கடும் குளிரான காற்று வீசக்கூடும். வியாழக்கிழமை காலை வெப்பநிலை -9 டிகிரி செல்சியஸ் ஆக குறையலாம். ஆனால் காற்றின் தாக்கத்தால் இது -22 ஆக உணரப்படும். வியாழக்கிழமை மதியம் இது -16 என்ற அளவில் நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் பிற பகுதிகள் டொராண்டோ தவிர்த்து டர்ஹாம், யோர்க், பீல், ஹால்டன், ஹமில்டன் அண்ட் நியாகரா ஆகிய பகுதிகளுக்கும் இந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. GTA-வின் சில பகுதிகள் மற்றும் 401 நெடுஞ்சாலை வழித்தடங்களில் 5 முதல் 15 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கலாம். குறிப்பாக நயாகரா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் கவுண்டி ஆகிய பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. முன்னெச்சரிக்கை: வியாழக்கிழமை முழுவதும் GTA-வின் பல பகுதிகளில் வெப்பநிலை இரட்டை இலக்கங்களிலேயே இருக்கும். மேலும் ஜார்ஜியன் பே மற்றும் ஹுரான் ஏரிக்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசையில் உள்ள பகுதிகளில் லேக் எஃபெக்ட் காரணமாக கூடுதல் பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர் மோரிசன் தெரிவித்துள்ளார்.